சீதாராமன் சீரியல் ஜூன் 3 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. சீதாவும் மதுவும் மாறி மாறி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நான் போகிறக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீதா கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக சீதா மகாவோட ரூமில் மகா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. உடனே மகா சேதுவை எழுப்பி விட்டுறாங்க. சேது எந்திரிச்சு நின்று ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க மகா, அசையாதன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. ஒரே இழுத்தா மொத்த ரத்தமும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க சீதா. ஏய் கொன்னுடுவோம் உன்னை, நீ என்ன கொன்றுவியா அப்படின்னு மகா கேட்க, முட்டாளா நீங்க, கத்தி எங்கிட்டு இருக்கு, உங்க கழுத்துக்கிட்டே வச்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன கொள்ளுவீங்களா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. மகா கொஞ்ச நேரம் அமைதியாரு, பேசாம இருங்கிறாங்க சேது. ஏய் கொல்லுடி கொல்லு, உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொல்லு அப்படின்னு மகா சொல்ல, ஆசையா தான் இருக்கு, அப்படியே அழுத்தி கரகரகரன்னு அறுக்கணும் போலதான் இருக்கு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. மகா பேசாம இருன்னு சொல்ற இல்லைங்கிறாங்க சேது. நீங்க பேசாம இருங்க, அருங்கிறாங்க மகா. திரும்ப திரும்ப சொன்னா கோவத்துல அறுத்துருவேன், அப்படியே அழுத்தி அறுக்கட்டா மிஸ்டர் சேதுபதி, சொல்லுங்க அறுக்கட்டா அப்படின்னு சீதா சொல்ல, ப்ளீஸ் சீதா கத்தி கீழே போடு, சொன்னா கேளு, எதுவும் பண்ணிடாத, கத்தி கீழே போடு அப்படின்னு சேது சொல்ல, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களா, உங்களையெல்லாம் கொன்னுறணும், கொன்னுட்டா மகாலட்சுமி புனிதமானவளா செத்துருவா, கல்லறை கட்டி மொத்த குடும்பமும் விழுந்து விழுந்து கும்பிட்டு தெய்வமாக்கிடுவீங்க, பாஸுக்கு வேற இவங்க குலதெய்வம் ஆயிடுவாங்க, சாகக்கூடாது அதனால கொல்ல மாட்டேன், பிடிஞ்சதும் நான் போயிடுவேன், நான் போனதும் மதுவும் போயிடுவா, போய் தானே ஆகணும் அப்படின்னு சீதா சொல்ல, மது ஏன் போகணும், மதுவை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு மகா சொல்ல, அதை சொல்லு நீ யாரு, மதுவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், மதுவை கூப்பிட்றவங்க கூப்பிட்டா போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீதா எதை பேசுறாலும் கொஞ்சம் கத்தி எடுத்துட்டு பேசுமா அப்படிங்கிறாங்க சேது. என்ன சீதா கத்தியே எடுமாவா, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னொரு தடவை சொல்லுங்க மிஸ்டர் சேது, லைட்டா அழுத்தி ரத்தம் வர மாதிரி இழுக்கட்டா பயமா இருக்கா, செத்த இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாதுங்கிறாங்க சேது. பின்னதுக்கு இந்த பீஸையெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஏ மரியாதையா பேசுங்கிறாங்க மகா. நான் மரியாதை கொடுப்பேன்னு இன்னும் நம்பிக்கை இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்ல, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு மகா சொல்ல, குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா அதுதான் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ், போறியா, நீ போக மாட்டேன்னு தெரியும், நீயாவது போகிறதாவது, பட் நான் உண்மையாவே போறேன் அப்படின்னு சீதா சொல்ல, போறதுனா போக வேண்டியதானேங்கிறாங்க சேது. போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயத்த சொல்லணும், போறேன்னு தான் சொன்னேன், திரும்ப வரமாட்டேன்னு சொல்லலை, திரும்பி வருவேன், வந்து உங்க முகமுடியை கிழிச்சு நீங்க யாருன்னு நிரூபிச்சு மொத்த குடும்பத்தையும் உங்களை ஒதுக்க வைப்பேன். சித்தின்னு சொன்னவங்க சீச்சின்னு வெறுத்து ஒதுக்குவாங்க, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து தனிமரமா அசிங்கப்பட்டு போவேன், இதெல்லாம் நடக்கும். மாமனாரே இந்த 2 விரல் ஒன்று தொடங்க அப்படின்னு சீதா சேதுவை பார்த்து கேட்க, நீங்க இப்ப தொடலை எனக்கு கோவம் வரும், கோவம் வந்தா கத்தியை லைட்டாக அப்படியே அழுத்துறாங்க. பயந்து போய் சேதுவும் விரலை தொடுறாங்க. எதுக்கு இப்போ விரலை தொடணும் அப்படின்னு கேட்க, இந்த விரலை தொட்டா மகாலட்சுமியோட காதை அறுத்துருவேன், இன்னொரு விரலை தொட்டா மகாலட்சுமியோட திமிரு பிடிச்ச நாக்கு அறுத்துருவேன், உயிருக்கு நான் உத்தரவாதம், சாவு வராது, வாங்க உங்களுக்கு பிடிச்ச ராசியான விரலை மட்டும் தொடுங்க அப்படின்னு சீதா சொல்ல, பாரு நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சேது சொல்ல, தப்புன்னு தெரியுதுல்ல, இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, சீதா இல்லையேன்னு நினச்சி மதுவை பாஸ்க்கு கல்யாணம் பண்ண மாமா வேலை பண்ணணும்னு நினச்சிங்க, இங்கே வச்ச கத்தி அங்கே இருக்குன்னு சேதுவை பார்த்து நீட்டுறாங்க. சேது பயந்து போய் இல்லை ஒன்றும் பண்ணலங்கிறாங்க. கழுத்து அறுத்து மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிருவேன், ஞாபகம் இருக்கட்டும் மகாலட்சுமி, இதோட நிறுத்திட்டா உனக்கு நல்லது, வரேன்னு சொல்லிட்டு சீதா கிளம்பவும், ஏ சீதா என்ன கத்தியை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்னு மகா கேட்க, திரும்பவும் சீதா கழுத்தில் கத்தியை வச்சிடறாங்க. வேண்டாம் போதும் அப்படின்னு மகா சொல்ல, சத்தம் வந்துச்சு சங்கு அறுத்துருவேன், மூச்சே விடக்கூடாது, இப்படி ஒன்று நடந்தது பாஸுக்கு தெரியவே கூடாது, வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சீதா ராம்கிட்ட போய், பாஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இதை பாரு எனக்கு தூக்கம் வருது நீ தூங்கு அப்படின்னு ராம் சொல்ல, இல்லை நான் ரொம்ப நேரம் அறுக்க மாட்டேன் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, இல்லை எதையும் என்னால் கேட்க முடியாது, எதையும் கேட்குற முடியல நான் இல்லை சாரி அப்படிங்கிறாங்க ராம். நீங்கள் கேட்காட்டி பரவாயில்ல, சொன்னாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சீதா சொல்ல, நான் கேட்கும்போது நீ இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் நான் ஏன் கேட்கணும், பேசாமல் தூங்கு அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் நான் சாமிகிட்ட சொல்கிறதா நினச்சிக்கிறேன் பாஸ், என் குலதெய்வத்துக்கிட்ட நான் சொல்கிறதா நினச்சிக்கிறேன் பாஸ், தெய்வத்துக்கிட்ட மனக்குறையெல்லாம் சொல்லும்போது நீ கேட்குறியான்னு கேட்டால் சொல்கிறோம், தெய்வம் கேட்கும்னு நம்பி தானே சொல்கிறோம், அப்படி தான் பாஸ் இதுவும் நான் சொல்லணும், சொல்லிதான் ஆகணும், ஏன் கதை இல்லை பாஸ், சீதாராமன் கதை, நம்ம கதை இல்லை பாஸ், ராமாயண சீதா தேவி ஸ்ரீராமன் கதை, இலங்கையிலிருந்து சீதாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது சீதா கற்போட தான் இருக்கான்னு ராமனுக்கு நல்லா தெரியும் பாஸ், சீதா கற்பை இழந்திருந்தா ராமனோட முகத்தை நேருக்கு நேராக பார்த்துருக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒன்று நடந்திருந்தா சீதா அப்பவே செத்துருப்பா, இது ராமனுக்கும் தெரியும் பாஸ், இருந்தாலும் அவளை தீ மூட்டி தீ குளிக்க வச்சு கற்போட தான் இருக்கான்னு நிரூபிக்க சொன்னாரு,
சீதா கோவப்படலை, ஆவேசப்படலை, துளியும் வருத்தப்படலை. ராமனோட கட்டளைக்கு அவங்க சம்மதிச்சாங்க பாஸ். சீதாவுக்கு தெரியும் ராம தீ குளிக்க சொல்றது தனக்காக இல்லை மற்றவங்களுக்காக தான்னு. சீதா புரிஞ்சுப்பான்னு ஸ்ரீராமனுக்கும் தெரியும். காரணம் சொல்லாமல் கட்டளையிட்டாங்க. ஸ்ரீராமனுக்கு குற்ற உணர்வெல்லாம் இல்லை பாஸ். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வார்த்தை தேவையில்லை பாஸ். இதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது. நீங்களும் ஸ்ரீராமன் இல்லை, நானும் சீதா தேவி இல்லை, சாதாரண மனுஷங்க பாஸ். என்னால் தீலியெல்லாம் இறங்க முடியாது. ஆனாலும் நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிப்பேன் பாஸ். ஆனால் அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன். நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் சொல்கிறது எனக்காக இல்லை பாஸ், உங்களுக்காக. உங்கள் மனைவி தப்பானவளோன்னு உங்கள் மனசு வெந்து போகக்கூடாது பாஸ். உங்களுக்குள்ள குற்ற உணர்வு தேவையில்லைன்னு சொல்ல தான் இந்த விளக்கம். நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்கன்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தான் என் உயிரை பிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த விளக்கம். நான் சீதா தேவி இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு ஸ்ரீராமன் தான். இஷ்டம் இல்லாமல் வெறுப்போட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இஷ்டம் இல்லாமல் வெறுப்போடவே இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தர் மேலே எப்படி பாஸ் வெறுப்பு காட்ட முடியும்? முடியாது பாஸ், நான் தோத்துட்டேன். இந்த ஜென்மம் முழுவதும் உங்களை நான் நினச்சிட்டே இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது பாஸ். மாங்காய், குல்ஃபி, புட்டு, நிலவு, இரவு, பகல், சிரிப்பு, அழுக, இது எல்லாமே உங்களை ஞாபகப்படுத்தும் பாஸ். உங்கள் ஞாபகத்தை எனக்குள்ளேருந்து எடுத்துட்டா என் உயிரும் சேர்ந்து போயிடும் பாஸ். உயிரை தனியாலாம் பிரிக்க முடியாது. யதார்த்தமா, உணர்வா, உயிரா, எல்லாமுமா நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிட்டேன். நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா பயங்கரமாக அழுகுறாங்க. நீ தூங்கலையா அப்படின்னு ராம் கேட்க, நான் தூங்குறேன், நீங்கள் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா உட்காந்துட்டே இருக்காங்க. காலையில் விடிஞ்சிருது. பாஸ், நான் போகிறேன், நான் போய் தான் ஆகணும். உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை தான், ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கே, அது கூப்பிட்டுட்டே இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்சத சில நேரம் விட்டுற வேண்டியதாக இருக்குது பாஸ். நான் எதுக்காக ஆசைப்பட்டு, எதுக்காக கஷ்டப்பட்டனோ, எதுக்காக போராடினேனோ அதை விட்டுட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மகாலட்சுமியவே ஜெயிக்க முடியல, விதியை எப்படி பாஸ் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் திரும்ப வருவேன். 6 மாதமோ 1 வருஷமோ உங்களை பிரிஞ்சிருப்பேன், ஆனால் நான் திரும்ப வருவேன். ஒருவேளை நான் திரும்பி வரலைன்னா நான் இல்லைன்னு அர்த்தம் பாஸ். என் ஆத்மா, என் கனவு, ஆசை, உயிர், இப்படி எல்லாமே உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நான் போகிறேன் பாஸ், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கு கேட்காத மாதிரியே அழுகுறாங்க. அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சுட்டே அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக வாட்ச்மேன் வந்து பார்த்துடுறாங்க. இவ்வளோ காலையில் எங்கம்மா கிளம்பிட்டீங்கன்னு கேட்க, மது அக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க, என்னைக்காவது ஊருக்கு போகணுன்னு சொன்னால் தூத்துக்குடி பஸ்ஸில் ஏற்றி விட்டுருங்க பாஸ். பாவம், அவங்களையும் பார்த்துக்கோங்க. தினமும் எழுப்பி உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள் பாஸ். IPS செலெக்ஷனுக்கு போகணும், அதுக்கு ஞாபகப்படுத்துங்க பாஸ். ஆஃபீஸ் போனால் பார்த்து பத்திரமா கார் ஓட்ட சொல்லுங்கள். நான் போகிறேன் அப்படின்னு சீதா சொல்ல, மகாலட்சுமி மேடம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் எங்கே போனதா சொல்கிறது அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, போயிட்டேன்னு சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செல்வி அக்காவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல, மா எங்கே போகிறீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, நல்லவங்க இந்த வீட்டில் இருக்க முடியாதுமா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல, சீதா அப்படியே சிரிச்சுட்டே வீட்டை திரும்பி பார்க்குறாங்க. பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.